அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே, ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் பார்க்குறேன். இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான ரீடிங். அரசர் புத்தகம் 2வது புத்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா இறைவாக்கினர், ஆங்கிலத்தில் எலைஜா இறைவாக்கினர் விண்ணுக்கு போவது தான் இன்றைய முதல் வாசகத்தில் நடக்கிற நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வு வெறும் விண்ணுக்கு போகிற நிகழ்வாக மட்டுமல்லாமல் அது ஒரு குரு சீடனுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு ரொம்ப அழகாக அது கற்றுத்தருகிறது. குறிப்பாக எலைஜாவினுடைய சீடர் தான் எலிசா இறைவாக்கினர். இப்போ எலியா இறைவாக்கினரை கடவுள் சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற அந்த தருணத்தில் இவர் தன் சீடனோட சேர்ந்து பயணப்படுறப்ப நடக்கிற சுவராசியமான விஷயங்கள் தான் இன்றைய முதல் வாசகம். முதல்ல எலியா இறைவாக்கினர் அவர் எங்கே போகிறார்னா, கில்காலிருந்து நேராக அவர் பெத்தேலுக்கு போகிறார். தான் மட்டும் போகணுன்னு விரும்புகிறார். ஆனால் சீடர் விடல. எலிசா சொல்கிறார், நானும் உங்கள் கூட தான் வருவேன், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கில்காலிருந்து நேராக அவங்க பெத்தேல் போகிறாங்க. பெத்தேல்லேருந்து அவர் திரும்ப கிளம்பி எரிக்கோவுக்கு போகிறேங்கிறார். அப்போவும் எலிசா நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்க கூட வந்து தான் ஆவேன்னு சொல்கிறார். ஸோ பெத்தேல், பிறகு எரிக்கோவிலிருந்து யோர்தான் போகிறேங்கிறார். நான் யோர்தானுக்கு போகிறேன், நீ இங்கே இரு. அப்பையும் சீடன் சொல்கிறாரு, இல்லை நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன், நான் உங்களோட தான் வருவேன்னு சொல்கிறார். அப்போ அவங்க யோர்தானுக்கு போகிறாங்க. யோர்தான்றது பெரிய ஆறு. அந்த ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வருது. அந்த ஆற்றை 2 பேரும் கடக்கணும். ஆற்றின் கரையில் 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ எலைஜா சூப்பர் ஸ்டார் ப்ராஃபட், அவர் செஞ்ச வேலைகள் எல்லாமே நம்ம அரசர் புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவர் தான் அணிந்திருந்த அந்த போர்வையை எடுத்து நல்லா சுருட்டி ஓங்கி தண்ணியை அடிக்கிறார். தண்ணி 2ஆக பெரியது. அதில் 2 பேருமே நடந்து கடந்து போகிறாங்க. யோர்தானை கடந்த பிறகு எலைஜா குரு தன் சீடனை பார்த்து கேட்குறாரு. இவர் குரு, எலிசா சீடன். குரு சீடனை பார்த்து கேட்குறார், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை விட்டு பிரிய போகிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னு சொல்கிறார். அப்போ எலிசா கேட்ட ஒரு அருமையான வசனம்தான் 2 கிங்ஸில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ப்ளீஸ் லெட் மீ இன்ஹெரிட் எ டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். குருவிடம் சீடன் கேட்ட ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, உமது ஆவி என் மீது இருமடங்கு இருப்பதாக. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் கேட்குறாரு பாருங்க. பணம் கேட்கல, வேற எதுவும் கேட்கல, அந்தஸ்து கேட்கல, சொத்து சுகம் எதுவும் கேட்கல. உமது ஆவி என் மீது இருமடங்கு, லெட் மீ இன்ஹெரிட் a double portion of your spirit. இந்த டபுள் போர்ஷன் இஸ்ராயல் மக்களுக்கு யாரு கிடைக்கும் அப்படின்னா, தலைச்சன் பிள்ளைக்கு. இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா சொத்து பிரிக்கிறப்ப பையனா அவனுக்கு கொஞ்சம் நல்ல இடமா கொடுப்பாங்க, பொண்ணுக்கு ஏதாவது நகநட்டு மட்டும் போடுவாங்க. ஒரு சமமாக பிரித்து கொடுக்கணும்னு சிலர் மட்டும் தான் செய்வாங்க. சிலர் பையனுக்கு ஒரு மாதிரி, பொண்ணுக்கு ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. தலைச்சம்பிள்ளைக்கு இஸ்ராயலில் டபுள் போர்ஷன். இங்கே ஒரு டபுள் போர்ஷன் எதை கேட்குறாரு பாருங்க, உமது ஆவி என் மீது இருமடங்கு இருப்பதாக. அப்படின்னா இந்த மிஷனில் இருக்கிற ஸ்பிரிட், கடவுள் உனக்கு கொடுத்த ஆவி, நமக்கு எந்த பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பணியினுடைய உத்வேகம் எனக்கு இருமடங்கு வேணும். நீங்கள் எப்படி பணியாற்றுனீங்களோ அதை மாதிரி நான் ஒரு 2 மடங்கு நல்ல முறையில் பணியாற்றணுங்கிற அந்த சீடனுடைய ஆசை பாருங்க, ஆசை. அவர் சொல்கிறாரு, எலைஜாப்பா நீ ரொம்ப கடினமான காரியத்தை கேட்குற, ஒருவேளை நான் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது நீ உன் கண்ணை என் மீது பதிய வைத்தால் இது நடக்கும்ங்கிறார். அந்த டைமில் தான் அந்த ஒரு நெருப்பு தேரு குதிரைகள்லாம் அவங்கள 2 பேரையும் பிரித்து சுழல் காற்றில் எலைஜா எடுத்துக்கொள்ளப்படுகிற போது இவர் பார்க்குறார். அப்போ எலைஜாட்டிருந்து ஒரு போர்வை மட்டும் இவர் மேலே விழுது. பிறகு கொஞ்ச நேரத்தில் யாரையுமே அங்கே காணோம். எலிஷா மட்டும் அந்த போர்வையோட, எலைஜாவுடைய போர்வையோடு நின்று திரும்பி பார்க்குறாரு. என்ன இருக்கும், யோர்தான் நதி இருக்குது, அதை தானே கடந்து வந்தாங்க.
திரும்ப பார்க்குறாரு. யோர்தானை கடக்கிறப்ப என்ன செஞ்சாங்க? எலைஜா தன் போர்வை எடுத்து என்ன பண்ணார்? சுருட்டி ஓங்கி அடித்தார். அது ரொம்ப முக்கியம். இந்த 2 கிங்ஸில் வேர்ஸ் 8 8வது வசனம், அதே போல் 14வது வசனம், ரெண்டுத்தையும் நம்ம வாசித்து பார்க்கணும். 2வது நூல் அரசர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் 14. 8வதுல எலைஜா வந்து சுருட்டி அடிக்கிறார். ஆனால் 14வது வசனத்தில் இப்போ எலைஜா போயிட்டார். எலைஜாவினுடைய போர்வையோடு அப்படியே யோர்தானை பார்த்து சாதாரணமாக அந்த போர்வையை அந்த தண்ணி மேலே தொடுறாரு. தண்ணி 2ஆக பிரியுது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சில விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த டபுள் போர்ஷன் கிடைச்சது பாருங்கள். அவர் ஓங்கி அடிக்க வேண்டியதாக இருந்தது, இவர் சாதாரண தொட்ட உடனே அது நடந்தது. உண்மையிலுமே அவருக்கு அந்த 2 மடங்கு ஆவி கிடைத்து விட்டது. இந்த ஆவிங்கிறது வெறுமனே கடவுளுடைய ஆவி மட்டுமல்ல, அந்த பணியில் ஆர்வம். அவரை போல் நானும் வேலை செய்யணும், அவரை போல். இந்த அவரை போலங்கிறது தான் இன்றைக்கி வந்து ரொம்ப விஷயம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே நிறையா சினிமா பிரபலங்களை பார்த்து அவங்கள போல் இருக்கணும், இவங்களை போல் இருக்கணும், நான் இவங்கள போல் வரணும், அவங்கள போல் வரணும்னு நம்ம சொல்கிறாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்துவ மறையில் ஒரு அருமையான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆன்மீக தந்தை, த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். ஒரு குரு ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுகிறது. அந்த குருவை பின்பற்ற வேண்டும். அந்த குருவும் சீடர்கள் பின்பற்றுகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி நான் சிலரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல வந்துட்டு நம்ம புனித ஜான் போஸ்கோவை எடுத்துக்குவோம். புனித ஜான் போஸ்கோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளோ பெரிய புனிதர், ஒரு மகத்தான புனிதர். அவர் செய்த காரியங்கள், அடுத்து திருத்தந்தை ஃப்ரான்சிஸ், புனிதர் குழந்தை தெரசம்மாள், இவங்க 3 பேரையுமே நம்ம எடுத்துக்கலாம். இவங்க 3 பேருக்கும் யார் வந்து ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சென்ட் ஜான் போஸ்கோ சலேசிய சபை நிறுவனவர். அந்த ஜான் போஸ்கோ பார்த்திங்கன்னு வைங்களேன், அவருக்கு ஸ்பிரிச்சுவல் டைரக்டராக இருந்தவர் செயின்ட் ஜோசப் கஃபாசோ அப்படிங்கிற ஒரு குருவானவர். பின்னாளில் அவர் புனிதராகிறாரு. ஆனால் அவர் ஒரு குரு. இந்த குருவை பற்றி ஜான் போஸ்கோ சொல்கிறப்ப இப்படி சொல்கிறார்: நோ ஜோசப் கஃபாசோ, நோ டான் போஸ்கோ. இந்த ஜோசப் கஃபாசோ இல்லை என்றால் டான் போஸ்கோ இல்லை. ஜான் போஸ்கோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகம் எங்கும் எல்லா இடத்துலையுமே பிரசித்தி பெற்ற ஒரு சபையும் இருக்கிற சலேசிய சபை, அதனுடைய நிறுவனர். அப்படிங்கிறப்ப பெரிய விஷயமாக நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் அவருக்கு பாருங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் இருந்திருக்கிறார். அவர் பாருங்கள் ஒரு மறைந்த வாழ்வு. ஃபாதர் ஜோசப் கஃபாசோ. There is no Joseph Cafasso, no Don Bosco. அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு அவர் என்ன பெருசாக செஞ்சுருப்பார். இந்த ஃபாதர் வந்து டூரினில் வந்து நகரில் இருந்த ஒரு சாதாரண குரு, மறைமாவட்ட குரு. இவரை தூக்கு மேடையின் குரு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, தூக்கு மேடை கைதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி, அந்த தூக்குக்கு அவங்க போகிறதுக்கு அவங்கள மனதளவில் தயாரித்தும், ஜபத்தில் தயாரித்தும், மனம் திரும்ப வைத்தும், பாவசங்கத்தனம் செய்ய வச்சு, அவங்களுக்கு நற்கருணை கொடுத்து, கடவுளின் பிள்ளையாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வைக்கிற அளவுக்கு அவர் ஒரு அருமையான குரு. பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஒரு ஃபாதர் எந்த வேலையை எடுத்திருக்கார் பாரு. யாருமே யோசிக்காத, யாருக்குமே தெரியாத ஒரு மறைவாக இருக்கிற அந்த தூக்கு மேடை கைதிகளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்களுக்கு கடவுளை பற்றி சொன்னது. அதனால தான் ஒரு பேரே தூக்கு மேடையின் குரு அப்படின்னு அழைப்பாங்களாம் அவரை. அவர் அடிக்கடி அவரை பற்றி சொல்கிறப்ப ஜான் போஸ்கோ, நான் மனம் தளர்ந்து போன போதெல்லாம் ஊக்கம் கொடுப்பவர் ஒரு குரு. ஒரு சீடன் மனம் தளர்ந்து போகிறப்பெல்லாம் அவனுக்கு ஊக்கம் கொடுக்கணும், மனத்தளர்ச்சியில் ஊக்கம். அது மட்டுமல்ல, இவர் இளைஞர்களுக்கு அந்த பணி செய்யணும்னு சொல்லி சொன்னதே வந்து ஃபாதர் செயின்ட் ஜோசப் கஃபாசோ தான். அவர் சொல்கிறார், இறைவன் உனக்கு இளைஞர்களை ஒப்படைத்திருக்கிறார், நீ அவர்களிடம் சென்று பணியாற்று என்று ஜான் போஸ்கோட்ட சொன்னது. ஏன்னா அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஜான் போஸ்கோவுக்கு. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபாதராக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பேராசிரியராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய பங்கு சாமியாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அப்போ அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தான் சொன்னார், இல்லைப்பா, நீ தெருவோர இளைஞர்கள்ட்ட போ, நீ அங்கே ஏழை அனாதை குழந்தைகளுக்கு உன் வாழ்வை அர்ப்பணினார். அவர் சொன்னதை கேட்டதுனால
இந்த சீடன் வாழ்வு எவ்வளவு பெரிய ஒரு குருவாக, ஒரு புனிதராக, இன்று இருக்கிற ஏழை அனாதை, உலகமெங்கும் வாழுகிற ஏழை, தெருக்களில் இருக்கிற ஏழை சிறுவர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சலேசிய சபை இவ்வளோ தூரம் இருக்குதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் என்ன விதமான வேலைகளை செஞ்சுருக்கு பாருங்கள். 1841 ஜான் போஸ்கோ ஆரற்றி ஆரம்பிக்கிறார். இளைஞர்களுக்கான மையத்தை ஆரம்பித்த போது பொருளாதார உதவி செய்கிறார். பணக்காரங்களாம் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஃபாதருக்கு, இவர் நல்லா செய்கிறாரு. இவர் எப்படி இவருக்கு பழக்கமானார், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சின்ன ஃபாதர்ஸுங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்துச்சான். ஃபாதர்ஸ் படிக்கிறதே 11 வருஷம் படித்த பிறகு தான் ஃபாதர் ஆக முடியும். ஆனால் சின்ன ஃபாதர்ஸுங்களுக்கு ட்ரைனிங், பாவசங்கீதனை எப்படி கேட்கணும், மற்ற மறைக்கல்வியெலாம் வகுப்பு எப்படி எடுக்கணும், பிரசங்கம் எப்படி தயாரிக்கணும், அப்புறம் ஏழைகளுக்கு எப்படி உதவணும்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்க்கு செயின்ட் ஜான் போஸ்கோ இவர் அவருடைய பேராசிரியராக இருந்திருக்கிறார். 3 ஆண்டுகள் இவர்கிட்ட அவர் பயின்றிருக்கிறார். அப்போ தான் அவருடைய வாழ்க்கையினால் இவர் கவரப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அந்த எலிஷா உறவு, ஜான் போஸ்கோவுக்கும் அந்த கஃபாசோவுக்கும் இருக்கிற உறவை பாருங்கள். அடுத்து போப் ஃப்ரான்சிஸ்னால் நம்ம எல்லோரும் என்னடா இவ்வளோ ஒரு எளிமையான போப்பான்னு உலகமே வியந்தே ஒரு புனித போப் நமக்கு கிடச்சிருக்கிறாரு, ஒரு ஹியூமன் போப் நமக்கு கிடச்சிருக்கிறாரு அப்படிலாம் நம்ம பெருமையாக பேசணும். ஆனால் அந்த போப் ஃப்ரான்சிஸ்க்கு கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் தான் ஃபாதர் மைக்கேல் ஏஞ்சல் ஃபியரிட்டோ. இவர் இயேசு சபை குரு தான், இயேசு சபை குரு. இவரை போலவே இவரும் போப் ஃப்ரான்சிஸும் இயேசு சபை குரு நமக்கு தெரியும். ஃபாதர் மைக்கேல் ஏஞ்சல் ஃபியரிட்டோ ஒரு இயேசு சபை குரு. ரொம்ப கம்மியாக தான் பேசுவாராம், ஆனால் அதிகமாக கேட்பார். போப் ஃப்ரான்சிஸ் அவரை பற்றி சொல்கிறாரு, நம்மளை பேச விட்டு அப்படியே நம்மளையே கடவுளுடைய சித்தத்தை உணர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த குருன்றார், ஆன்மீக தந்தைங்கிறார். அவர் பாருங்கள், அவர்தான் எங்களுக்கு பகுத்தறிவின் பாதையை கற்றுக் கொடுத்தார். போப் ஃப்ரான்சிஸ் அவரை பற்றி சொல்கிற வரிகள் பாருங்கள், அவர்தான் எங்களுக்கு பகுத்தறிவின் பாதையை கற்றுக் கொடுத்தார். ரொம்ப அருமையான வசனம் பாருங்கள். போப் ஃப்ரான்சிஸ் தன்னுடைய ஆன்மீக தந்தையை பற்றி சொல்கிறது. டிசர்ன்மெண்ட், அந்த தேர்ந்து தெளிதல். ஒரு விஷயம் வருதுன்னா, ஒரு முடிவு எடுக்கணும்னா அது கடவுள்கிட்ட இருந்து வருதா, இல்லை என்னுடைய சுயநலத்திட்ட இருந்து வருதா, பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் அதில் இருக்குதான்னு சொல்லி காமிக்க ஒரு குரு ஒருத்தருக்கு தேவைப்படுறாரு. அப்படிப்பட்ட குருவாக எனக்கு ஃபாதர் மைக்கேல் ஏஞ்சல் இருந்தார். பின்னாடி அவர் போப்பானப்போ இவர் இறந்துட்டார். 2005க்கு மேலவே இறந்துட்டார். இவர் 2019 இவர் எழுதிய சில புத்தகங்களை வெளியிட்ட போது போப் வாலண்டரியாக அங்கே போயிட்டு அதை அறிமுகப்படுத்தினார். அதை அறிமுகப்படுத்தி சொன்னார், இவருடைய எழுத்துக்கள் திரு அவைக்கு நன்மை செய்யும், இவர் எழுத்துக்கள் நன்மை செய்யும் என்று முடிக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா 3வது புனித குழந்தை தெரசால். புனித குழந்தை தெரசாலுக்கு யார் ஆன்மீக தந்தை? அவருக்கு ஒரு ஆன்மீக தந்தை குருவானவர் இருந்தார். ஆனால் இன்னொரு ஆன்மீக தந்தை, நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக தந்தை யாருன்னா லூயிஸ் மார்ட்டின். அவருடைய அப்பாவே, யோசிச்சு பாருங்க, ஒரு புனிதையுடைய அப்பாவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிறார் பாருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் பயாலஜிக்கல் ஃபாதர் மட்டுமல்ல, உயிரியல் தந்தை மட்டுமல்ல, ஆன்மீக தந்தையாகவும் இருந்தார். அவங்க அப்பாவை பற்றி அவர் சொல்கிறப்பெல்லாம் மை ஃபாதர் இஸ் மை கிங் அப்படின்பார், நரசர் அப்படின்பார். பாருங்கள், ஒரு பொண்ணு அப்பாவை எப்படி பார்க்குது பாருங்க. மை ஃபாதர் இஸ் மை கிங். அப்போ அவங்க அப்பா எவ்வளோ ஒரு ஒழுக்கம் உள்ளவராக வாழ்ந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இவங்க குடும்பத்தில் 9 பிள்ளைங்க. 9 பிள்ளைங்களில் 4 பேர் இறந்துடுறாங்க. 4 பேர் இறந்துடுறாங்க. மீதி இருக்கிற 5 பேர், 5 பேருமே சிஸ்டருங்க. 5 பேருமே சிஸ்டர். அப்பா அம்மா புனிதை, இவங்களும் புனிதை ஆகிட்டாங்க. இன்னொருத்தங்க பிளஸட்லாம் முடிச்சு அவங்களும் புனிதை ஆக போகிறாங்க, ப்ராசஸில் இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, புனித குழந்தை தெரசம்மாள் அப்பாவை பிரார்த்தனையில் காண்பது புனிதர்களை பார்ப்பது போன்றதாக இருந்தது. ஒரு அப்பாவுடைய வாழ்க்கை முறை, பிள்ளைக்கு அப்பா ஆசிரியராகவே மாறுறார் பார். அப்பாவே ஆசிரியர் ஆகிறார், அம்மாவே ஆசிரியர் ஆகிறாங்க. இன்றைக்கி ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஆக்சுவலி எங்கள் அம்மாவுடைய பிறந்தநாள். எங்கள் அம்மா வரதம்மாள் பேர், அவங்க ஸ்டெல்லா மேரி ஆனாங்க.
எங்கள் அம்மா கூட எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் தான். பல நேரங்கள் நான் யோசித்து பார்ப்பேன், எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கை முறை இன்னுமே என்னால் வாழ்கிற முடியாமல் ஒரு சூழலாக இருக்குது. எங்கள் அம்மா 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எவ்வளோ கடினமாக இருந்தாலும், கடைசி 10 ஆண்டுகள் உடல்நலக் குறைவாக இருந்தபோது கூட அவர் தூங்கி நான் பார்த்ததில்லை. 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. எவ்வளோ உடம்பு முடியலனாலும் 4 மணிக்கு படுத்திருப்பாங்க, எழுந்திருப்பாங்க, எழுந்து அந்த வேலைகளை எல்லாம் செய்வாங்க. எங்கள் வீட்டில் 4:15 4:30 மணிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஒரு பக்கம் ஏதாவது காய்கறி அரிஞ்சிட்ருப்பார், வீட்டில் சமையல் வேலை இருக்கும், வீடு அதுக்குள்ளே மாப் பண்ணி சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும். வெளியில் அம்மா துணி துவைச்சிட்ருப்பாங்க. 5 மணிக்குள்ளே பிள்ளைகளை பிறகு எழுப்புவது, தினமும் கோயிலுக்கு போகணும். வீட்டில் வந்துட்டு காலையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்க பைபிள் படிப்பாங்க. அம்மாவை பார்த்துருக்கேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கவர்மெண்ட் ஆசிரியை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் பைபிள் படிக்காமல் போக மாட்டாங்க. ஒரு வசனமாவது நின்று படிப்பாங்க. அது இன்றும் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அவசர நேரத்தில் கூட 1 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு போகலாம், 1 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு போகலான்னு நம்மளுக்கு ஒரு தூண்டுதல் தானாக வரும். படிச்சுட்டு அதில் குறிப்பு எழுதி வைப்பாங்க. நிறைய காரியங்கள் அம்மா செஞ்சாங்க. கடைசியில் அவங்களுக்கு முடியாத டைமில் கூட எனக்கு ஒரு சமையல் குறிப்பு நோட்டு எழுதுனாங்க. எங்கள் அம்மா, எதுக்கும்மா இவ்வளோ எழுதிட்டுருக்கேன்னு. இல்லைப்பா, நீ பின்னால் நீ ஃபாதராக தானே போகிற, நீ தனியாக இருப்ப, நீயே சமைச்சிக்கணும்னு சொல்லி, யாருடைய உதவியும் நாடக்கூடாது, நீ தனியாக உன் வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அம்மா அவ்வளோ உற்சாகப்படுத்தினாங்க. தினந்தோறும் திருப்பலி. பல நேரங்களில் நமக்கு குரு நம்ம பெற்றோர் தாங்க, நம்ம தாய் தந்தை தான். நம்ம தாய் தந்தைகிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் எவ்வளோ இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்கிறதில்ல. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. பாருங்கள், குழந்தை தெரசால் அப்பாவை என்ன அரசருங்கிற. நம்ம என்ன சொல்கிறோம் சம்டைம்ஸு, என்னப்பா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வர, இன்றைக்கி ஒழுங்காக நிற்க மாட்டியா, அந்தானே போய் நில்லை, இங்கே எதுக்கு வந்த என்று அப்பாவை அம்மாவை நம்ம கேவலமாக பார்ப்போம் சம்டைம்ஸ். ஆனால் பாருங்கள், அப்பா அம்மா ஒரு ஒரு குருவாக இருந்திருக்கிறார், ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்ஸாகவே இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கூட அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரோடு இல்லை என்றாலும் சரி, அவங்க தான் நம்மளுடைய ஆன்மீக வழிகாட்டி. பல நேரங்களில் நம்ம அப்பா அம்மா நமக்காக ஜெபித்து கொண்டு, நம் பாவங்களுக்காக அவர்கள் அழுது கொண்டு, நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம் தாய் தந்தை ஏறெடுக்கிற முயற்சிகளை பார்க்கிற போது உண்மையில் தாய் தந்தையும் நமக்கான ஒரு ஆன்மீக பெற்றோர்களே, ஆன்மீக குருக்களே, ஆன்மீக வழிகாட்டிகளே. அப்பா அம்மாவை நேசிப்போம். அப்பா அம்மாவிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். எலிஷா போல உன் தாய் தந்தையை பின்பற்று, உன் தாய் தந்தை சொல்படி நட. உன் தாய் தந்தை, குறிப்பாக அவர்கள் வயதான தருணத்தில் கூட நமக்கு அறிவு வந்துவிட்டது, நாம் பணம் சம்பாதிக்கிறோம், நம்மிடத்திலே ஆற்றல் இருக்கிறது என்பதற்காக தாய் தந்தையை உதறி பேசாதீர்கள், தாய் தந்தையை தவறாக பேசாதீர்கள். இறுதி வரை கீழ்ப்படிதலை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக.